அதன் பிறகு துணை ராணுவ வீரர்களை மேலும் மேலும் கொண்டு வந்து குவித்துக் கொண்டே இருந்தார்கள். என்ன நடக்கப் போகிறதோ என்கிற ஒரு பதற்றம் நமக்குள்ளே பற்றிக் கொண்டது, தொற்றிக் கொண்டது. எங்கு பார்த்தாலும் மக்கள் திரள். எந்த பேருந்து நிறுத்தத்தை பார்த்தாலும் ஆயிரக்கணக்கில் நிற்கிறார்கள். மெட்ரோ சர்வீஸ் இல்லை, இருந்தால் அதில் பல பேர், பாதிக்கும் மேற்பட்டவர்கள் ஏறி பயணமாகி விடுவார்கள். அத்தனை பேரும் உள்ளூர் பேருந்துக்காக காத்து கிடக்கிறார்கள், அல்லது வாடகை ஓலா ஊபர் போன்ற வாடகை வண்டிகளுக்காக காத்து கிடக்கிறார்கள், ஆட்டோவுக்காக காத்து கிடக்கிறார்கள். ஆகவே கடைசி ஒரு 3-4 நாட்கள் அல்லது 5 நாட்கள், 20ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரையில் டெல்லியின் பதற்றம் நாளுக்கு நாள் கூடியது. நான் கூட வெள்ளிக்கிழமை காலையில் போவதற்கு பதிலாக சென்னைக்கு வியாழக்கிழமை இரவே புறப்பட்டு விடுவோமா என்று கூட கேட்டேன். ஒருவேளை விமான பயணமும் ரத்து செய்யப்பட்டுவிட்டால் என்ன செய்வது என்கிற கவலை எனக்கு வந்துவிட்டது. சனி ஞாயிறு ஒப்புக்கொண்ட நிகழ்ச்சிகளுக்கு செல்ல வேண்டும், புதுச்சேரியிலே மண்டல செயற்குழுவில் பங்கேற்க வேண்டும். வெள்ளிக்கிழமை போவதற்கு பதிலாக வியாழக்கிழமை இரவே நள்ளிரவுக்கு மேல் எந்த விமானம் கிடைத்தாலும் அதை பிடித்து போய்விடுவோமா என்று எண்ணத்தக்க வகையில பதற்றம் கொண்டு ஒரு வழியாக தர்மேந்திர பிரதான் வேறு காரணங்களை சொல்லி பதவி விலகிவிட்டார். வினாத்தாள்கள் கசைக்கு நான் தான் பொறுப்பு என்று அவர் பதவி விலகவில்லை. டெல்லியின் சட்டம் ஒழுங்கு சீர்கட்டுவிடுமே என்ற கவலை இந்த ஆர்ப்பாட்டத்தை மாணவர்கள் என்ற பெயரால் பல்வேறு தீவிரவாத அமைப்புகளை சார்ந்தவர்கள் ஊடுருவி வருகிறார்கள். அவர்களால் பொதுமக்களுக்கு பேராபத்து நேர்ந்துவிடும் என்கிற அச்சம் எனக்கு மேலிட்டிருக்கிறது. ஆகவே அப்படி ஒரு நிலை உருவாகிவிடக் கூடாது, சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும் என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் அந்த பொறுப்புணர்வோடு நான் பதவி விலகுகிறேன் என்பதை முதன்மையான காரணங்களாக அவர் முன்வைத்து பதவி விலகியிருக்கிறார். எப்படியோ சிஜேபி முன்வைத்த கோரிக்கை வெற்றி பெற்றுவிட்டது. எப்படியோ யாராலும் வளைக்க முடியாது என்று உருமாப்போடு இருந்தவர்கள் வளைக்கப்பட்டு விட்டார்கள். பணிய மாட்டோம் என்று கர்வத்தோடு இருந்தவர்கள் பணிந்து விட்டார்கள். யாராலும் உண்மை அசைத்து கூட பார்க்க முடியாது என்று வழக்கம் போல செயல்பட்டவர்கள் அசைக்கப்பட்டு விட்டார்கள், அசைந்து கொடுத்து விட்டார்கள். இது ஒரு புதிய வரலாறு. இதை யார் சாதித்தார்கள் என்பதல்ல, இதனால் யாருக்கு பெயரும் புகழும் கிட்டும் என்பதல்ல பிரச்சனை. இதனால் யாருக்கு பெரிய அரசியல் பயன் கிடைக்கும் என்பதல்ல பிரச்சனை. ஆனால் தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெற்ற பாஜக, எங்களுக்கு எதிரிகளே இல்லை இந்தியாவில் என்று இருமாப்போடு இருந்த பாஜக, காங்கிரசும் பலவீனமடைந்து விட்டது, மாநில கட்சிகளும் ஆங்காங்கே தோல்வி அடைந்து முடங்கி போய்விட்டன என்ற இருமாப்போடு இருந்த ஒன்றிய ஆட்சியாளர்கள் இன்றைக்கு பணிந்து சரணடையும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. காலம் அத்தகைய தீர்ப்பை வழங்கி இருக்கிறது. இதுதான் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று. அரசியலில் நாம் தீர்மானித்த எதிரிகள் தான் நமக்கு தோல்வியை தருவார்கள் என்றில்லை. நம்மால் தீர்மானிக்கப்பட முடியாதவர்களாலும் நாம் தோல்வியை சந்திக்க நேரிடும். இதுதான் காலம் நமக்கு சொல்லுகிற படிப்பினை. திமுகவை அதிமுக தான் வீழ்த்தும், அதிமுகவை திமுக தான் வீழ்த்தும் என்று மரபு வழி சிந்தித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு இடையில் 2 பேரையும் இன்னொரு கட்சி வந்து வீழ்த்தும் என்று தமிழ்நாட்டு தேர்தல் முடிவு தீர்ப்பளித்திருக்கிறது.
அப்படித்தான் பாஜகவை காங்கிரஸால் தான் பலவீனப்படுத்த முடியும். அந்த காங்கிரஸ் பாஜகவை பலவீனப்படுத்தக்கூடிய அளவுக்கு வலிமை பெற்றிருக்கவில்லை என்கிற இருமாப்போடு இருந்த பாஜகவினருக்கு நீ பிஜேபி என்றால் நான் சிஜேபி என்று ஒரு புதிய இயக்கம் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியின் தயவால் உருவாகி இருக்கிறது. அவர் வேலையில்லாத இளைஞர்களையும் சமூக ஊடகவியலில் ஆர்வம் காட்டுகிற இளைஞர்களையும் இவர்கள் தருகிற தொல்லை தாங்க முடியவில்லை, இவர்கள் எல்லாம் கரப்பான் பூச்சிகளை போன்றவர்கள் என்று சொல்ல போய், ஆமாம் நாங்கள் கரப்பான் பூச்சிகள் தான், கரப்பான் பூச்சிகள் ஒன்று சேர்ந்தால் பாராளுமன்ற கட்டிடத்தையே புரட்டி போட முடியும் என்பதை இன்றைக்கு உறுதிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். தோழர்களே, இதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டியது, மக்கள் எல்லோரையும் விட வலிமை மிக்கவர்கள். அவர்கள் எந்த வடிவத்திலும் அவதாரம் எடுக்க வல்லமை பெற்றவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். காங்கிரஸ் மூலமாகத்தான் வந்து தண்டனை வழங்குவார்கள் என்று இல்லை, சிஜேபி மூலமாகவும் பிஜேபிக்கு தண்டனை வழங்க முடியும் என்பதை மக்கள் இன்றைக்கு உறுதிப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். இது ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் பொது வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு படிப்பினை. தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்த பிறகு போராட்டம் தேவையா என்ற கேள்வி எழுகிறது. நாடாளுமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நான் அங்கே இருந்திருக்க வேண்டும். அங்கே என்ன பதற்றமோ தெரியவில்லை. நாடாளுமன்றம் கூடியிருக்கும், நடந்து கொண்டுதான் இருக்கும் என்று நம்புகிறேன். மாநாடு வைத்திருக்கிறோம், இன்னும் 15 நாட்கள் கூட இடைவெளி இல்லை. இத்தகைய சூழலில் 234 இடங்களிலும் புதிய நிர்வாகங்களை பொறுப்பேற்றிருக்கக்கூடிய தோழர்கள் ஒற்றுமையாக நின்று இந்த ஆர்ப்பாட்டங்களை நடத்த வேண்டும். இது இவர்களுக்கான ஒரு பரீட்சை, ஒரு சோதனை முயற்சி. அதனால்தான் அறிவிக்கும் போதே 234 தொகுதிகளிலும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் என்று சொன்னேன். ஆனால் சென்னையிலே அப்படி எல்லா இடங்களிலும் அனுமதி தரமாட்டார்கள். அதுதான் பிரச்சனை. குறிப்பிட்ட இடங்களில் தான் ஆர்ப்பாட்டம் நடத்த முடியும், குறிப்பிட்ட இடங்களில் தான் பேரணி நடத்த முடியும், குறிப்பிட்ட இடங்களில் தான் பொதுக்கூட்டங்கள் நடத்த முடியும் என்று ஏற்கனவே தீர்மானித்து சென்னை மாநகர காவல்துறை சில இடங்களை தேர்வு செய்து வைத்திருக்கிறது. ஆகவே சென்னை மாவட்ட தோழர்கள் கேட்டார்கள், அவர்களுக்கு மட்டும் ஒரு ரிலாக்ஸேஷன், நீங்க 22 தொகுதிகளிலும் நடத்த வேண்டாம், ஒரே இடத்தில் நடத்துங்கள், நான் வந்து பங்கேற்கிறேன் என்று சொல்லியிருந்தேன்.